கேப்டனுக்கு திமுக பணம் கொடுத்ததா எங்களுக்கு தெரியலைங்க. பணம் கொடுத்திருந்தா அவர் ஏங்க பணம் கொடுத்ததுன்னு வந்து இவங்க பேரம் பேசுறதுக்காகத்தான் இது பொய்யான தகவலை மீடியாக்கள்ல பரப்புறாங்க. தயவு செஞ்சு இதை பேட்டி கொடுன்னு சொன்னார். அதனால தேமுதிகவுக்கு திமுக பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்றது தவறான தகவல், பொய்யான தகவல். அதற்காகத்தான் கேப்டன் என்னை பேட்டி கொடுக்க சொன்னார். சார், அவருக்கு கட்டுப்பட்டு செய்து, அவர் சொன்னதை செய்து, அவருக்கு கட்டுப்பட்டதை செஞ்சு இன்னைக்கு செய்ய முடியாது சார். இன்னைக்கு வந்து தலைக்கு மேல வெள்ளம் போகுது. எல்லாரும் காப்பாற்றணும் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தேமுதிக நிர்வாகிகளை காப்பாற்றணும், தொண்டர்களை காப்பாற்றணும். அந்த நிலையில நாங்க இருக்கோம். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அதனால இன்னைக்கு நாங்க வெளிப்படையாக வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. சார், கட்சியினுடைய விஷயத்துல அவங்க தலையிடாமல் இருந்தாலே கட்சி நிர்வாகம் நன்றாக இருக்கும். அவங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க. தலையிடாமல் இருந்தா போதும், கட்சியில தலையிடாமல் இருந்தா போதும். சார் சார் ஒன்னே ஒண்ணு, கட்சியில இன்னைக்கு முழுக்க எங்க அண்ணியுடைய கட்டுப்பாடு. அவங்க தான் எல்லாமே. கேப்டனை இயக்கிறது அவங்க தான். கேப்டன் மூலியமா கட்சி இயக்குறாங்க. இதை தவிர கட்சியில நான் வேற யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு தயாராக இல்லை. என்னைய பொறுத்தவரைக்கும் அத்தனை பேர் நல்லவங்க. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து.